அண்ணா இன்னொரு பூரி. இல்லம்மா போறமா போறமா. என்ன உங்க அண்ணனை மட்டும் கவனிக்கிற, என்னையும் கொஞ்சம் கவனி. எதுக்கு அச்ச கையால ஏன் தட்ட தொடுற? ஏன்னா அவன் தான் உன்னை கட்டிக்க போறவன், அதனாலதான். வாங்க மாமா. ஏய் இரு நானும் வரேன். நீங்க இப்ப பேசிட்டு இருந்த மாதிரியே அவ என் வீட்டு மருமகளா வந்துட்டா. எனக்கு சந்தோஷம் அண்ணா. இதுல என்னமா சந்தேகம் இருக்கு? என் பொண்ணு பிறந்தப்பவே இந்த வீட்டு மருமகன்னு நிச்சயம் பண்ணியாச்சு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொன்ன சரிதான். ஐயா, காத்தவரோட தம்பி தப்பு பண்ணிக்கான பஞ்சாயத்தை கூட்டிருக்காங்க. நடந்த அநியாயத்துக்கு நீங்க தந்து ஆய சொல்லணும் சும்மா. முதல்ல நடந்தது சொல்லு. என் பொண்ணு சந்தைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது காத்தவரா என் தம்பி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. நான் சொல்றதுக்கு நடுவுல யாரும் எதையும் பேசக்கூடாது. பாண்டியா ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. இத கண்ணால பார்த்த 2 சாட்சி இருக்கு, வேணும்னு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க ஐயா. யாருது? ஏசம்மா, இவங்க சாட்சி செல்லதா. பார்த்திபா, நீ பார்த்தது சொல்லு. நாங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது இவர் அந்த அக்காவை கிணத்து பக்கம் இருந்த குடிசைக்கு தூக்கிட்டு போனாரு. அப்ப அந்த அக்கா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு குடிசையில இருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏய், தாலி 2 மாலையும் கொண்டு வா. சரிங்க ஐயா. ஒண்ணும் தெரியாத இந்த பசங்களோட சாட்சியை வச்சு என் தம்பிக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல. உன் தம்பி தப்பு பண்ணிட்டான், நிரூபணம் ஆயிடுச்சு. இவளுக்கு இவன் தான் புருஷன். இதுதான் இவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. எல்லாரும் முன்னாலையும் இந்த பொண்ணுக்கு உன் தம்பி தான் தாலி கட்டி ஆகணும். நீ பஞ்சாயத்தை கட்டுப்பட்டு இந்த பொண்ணை உன் வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. சிங்காரம், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. மாப்பிள்ள யாரும் பேசாதீங்க. தாலி கட்டு கட்டா. பாண்டியா, நடக்க வேண்டியதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்க இது? இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க? ஏன் இப்படி கவலைப்படுற? பொழுது விடிஞ்சதுல இருந்தே அண்ணனை காணோம். எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு. இல்லைங்க, டேபிள் மேல இந்த லெட்டர் வச்சிருந்தது. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. கொஞ்சம் படிச்சு பாருங்க. மாப்பிள்ள, இதுவரைக்கும் நாம ஒத்துமையா ஒன்னா இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தோம். இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க விரும்பல. நான் எங்க ஊருக்கு போறேன். என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு போறேன். அவளை உங்க வீட்டு மருமகளாக்கு நினைக்கிற உங்க ஆசை நிறைவேறாது. அப்பா அப்பா, நானும் பிரமிளாவும் விளையாடிட்டு இருந்தப்போ நம்ம மாமாவும் காத்தவரானே ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்புறம் அவளை மாமா வர சொன்னாரு. அவ வரமாட்டேன்னு சொன்னாலும் அவளை மாமா அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் போனதும் அந்த காத்தவராயும் என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். பயமுடு பெருசா பேச வந்துட்டான். ஒண்ணு தெரியாத என் தங்கச்சிய காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே தாயாக்கிட்டேடா துரோகி. நடத்த கட்டவன் ஊரெல்லாம் சொல்லிடுவேன்னு என் தங்கச்சியை பயமுறுத்தி சித்திரவதை செஞ்சு அவ பேர்ல இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு அப்பாவியான என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டியடா. இந்த வேதனையெல்லாம் மறக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்போது என் வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டே இருக்கிற. எதுக்கு எதுக்காக இப்படி செய்யற? இதுவரைக்கும் செய்யல, இனிமேதான் செய்ய போறேன். எதுக்கு? கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட 200 ஏக்கர் நிலம், 250 ஏக்கர் தென்னந்தோப்ப நான் ஏதோ அமைக்கலான்னு பார்த்தா அது ஊருக்கு பொதுவானதுன்னு சொல்லி அதுல தனிப்பட்ட ஆள் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு தடுத்து பஞ்சாயத்துல வச்சு எனக்கு அதை கிடைக்காம செஞ்சுட்டேன். என் உயிருக்கு மேலான தம்பி ஒரு பொண்ணை ரேப் செஞ்சிட்டான்னு அந்த பொண்ணையை அவனுக்கு கட்டி வச்சு அவன் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டேன். இவ்வளவு நடந்தும் நான் சும்மா இருக்கணுமா? இல்ல சும்மா இருப்பேன்னு தான் நீ நினைச்சியா? இத பாரு, நான் நியாயமா தான் தீர்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ கோயில் சொத்தை அநியாயமா அக்கிரமமா கொள்ளையடிக்கணும்னு நினைச்சது இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதோட உன் தம்பி அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இன்னும் இந்த ஊர்ல உள்ள எத்தனை அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருப்பானோ என்னமோ. ஏன்னா ஏதாவது ஒரு வீட்டுல உட்கார்ந்து
அவங்க போடுற சோத்தை திங்கிற நல்ல நாய்ங்க இல்லடா நீங்க. தெரு தெருவா அலைஞ்சு எவனோ போற சோத்துக்காக சொல்லு விட்டு போட்ட கையையே கடிக்கிற சொறி நாய்ங்கடா நீங்க. ஆமா, நான் நாய்தான், வெறி பிடிச்ச நாய்தான். கடிப்பேன், கடிச்சு கடிச்சு கொதுருவேன், அரைஞ்சு பல்லுகளெல்லாம் உதுத்துருவேன். நல்லா இருந்த குடும்பத்துல நஞ்ச வச்சுட்டியடா. இன்னும் வைக்கிறேன். என் கண் முன்னாடி நீ துடிச்சு துடிச்சு சாகிறத நான் பார்க்கணும். உன் குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பதிலா 24 மணி நேரம் துக்கம் தாண்டவம் ஆடணும். உன் வம்சமே அழியணும், பூண்டோடு அழியணும். அழிச்சு தீருவேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏமா நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு கடுதாசி கூட போடக்கூடாதா? ஒன்னா இருந்த நம்ம குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும்னு அந்த காத்தவராய குழப்பத்தை உண்டாக்கி நம்மளை எதிரிகளாக்கிட்டான். அதனாலதான் நமக்குள்ள விரோதத்தை உண்டாக்கி சேர விடாம பண்ணிட்டான். மறுபடியும் இந்த சாத்தூர் பஞ்சாயத்து தலைவரான நான் தப்பு பண்ண இவனை. ஒரு நிமிஷம். சிங்காரம், இது ரொம்ப அநியாயம். என்ன அநியாயமா? பஞ்சாயத்துல நியாயம் சொல்லத்தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். இதுவரைக்கும் என் வாயில தவறான வார்த்தை வந்ததில்லை. ஐயோ, தவறான வார்த்தை வாயில இருந்து வராம இருக்கலாம், ஆனா தவறான முறையில இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. நீ பண்ற வேலையை வெளியில சொன்னா மானம் போயிடும். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை விவரமா சொல்லியா? நான் விவரமா சொன்னா நீங்க எல்லாம் மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியப்படுவீங்க. என்ன செய்யறது, சொல்லித்தானே ஆகணும். இல்லன்னா பொண்ணை வீட்டுல வச்சு வியாபாரம் செய்யற இப்படிப்பட்டவனுங்களை எல்லாம் நீங்க தலைவரா உட்கார வச்சிருப்பீங்களா? காத்தவராயா, என்னடா சொல்ற? உன் இஷ்டத்துக்கு கத்துறதுக்கு இது ஒண்ணும் வீடு இல்ல. பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்துருக்க, பஞ்சாயத்து நடத்துற. பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பக்கத்துல கூப்பிட்டு சொல்லலான் இருந்த, ஆனா நீ எல்லாரும் முன்னாடி கேக்குற. சொல்றேன் கேளு. கிராமத்து மக்களே, இந்த சிங்காரத்தோட பொண்ணு நிரந்தர சுமங்கலி. உங்களுக்கு புரியல? இந்த பெரிய மனுஷனோட பொண்ணு தேவிடியா. என்னடா சொன்ன? உன்னை வெட்டி போடுறேன் நாயனே. என்ன பண்ண பாறா? சிங்காரத்தோட பொண்ணு பிரமிளாவை பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீ மரியாதை எங்க இருந்து போயிரு, இல்லனா விடுந்தாரே. பூனை கண்ணை மூடிச்சுன்னா இந்த உலகமே இருந்துடுச்சுன்னு நினைக்குமா? இந்த பழமொழி உங்களுக்கு தெரியாதா? இவர் பொண்ணு நடத்த கட்டவன்னு மல்லூர் ஜனங்க மல்லு கட்டிட்டு சொல்றாங்க. ராஜதுரை இவருக்கு மாமன். அந்த உறவு முறை உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்துல உள்ளவங்களே இவர் பொண்ணு நடத்த கட்டவன் சொல்றதை நான் கேட்டேன். என் பேச்சு நம்புங்கயா? நாங்க என்னமோ இந்த பெரிய மனுஷன் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் நினைச்சு இங்க பஞ்சாயத்து தலைவரா உட்கார வச்சா, இவர் பொண்ண வீட்டுல வச்சு விபச்சாரம் பண்றாரா? பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம், ஊருக்கு எப்படியா நியாயத்தை சொல்ல முடியும்? அது எதுவும் விவரம் தெரியாத அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? வீட்டுக்குள்ள 1008 ஓட்டையை வச்சுக்கிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு பஞ்சாயத்து வந்துடுறானுங்க. இனிமே யாராவது அவங்க வீட்டு பக்கம் போனாலோ இல்ல அந்த பொண்ணு கூட பேசுறதையோ பழகிறதையோ பார்த்தாலோ அவங்க எல்லாரையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். ஜாக்கிரதை. என்ன தடுக்காத, விடு. என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்கப்பா. உனக்கு என்னம்மா? உனக்கு தான் பணம் கொடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களே. இந்த வார்த்தையை மட்டும் வேற யாராவது சொல்லி இருந்தாங்க? பஞ்சாயத்துல உன்னை பத்தி ஒவ்வொருத்தருக்கு என்ன பேசுறாங்க நீ அங்க இருந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பேசிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க அந்த மாதிரி பேசுறதுனால நீங்க இப்படி செய்யணுமா? நீ செஞ்ச வேலைக்கு வேற என்ன செய்யறது சொல்லுமா? அப்பா, ஊர்க்காரங்க ஏதோ சொன்னாங்கன்னு என் அப்பாவா இருந்தும் என் மேல கலங்க இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க சொன்னதையெல்லாம் நம்பிட்டீங்களா? அங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க நடத்த கெட்டவன்னு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியுமா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க அம்மாவை பத்தியோ எங்க அம்மாவை பத்தியோ தப்பா பேசினா என்ன செய்வீங்க? உன் கோவத்தை என்கிட்ட காட்டுறதுனால என்ன பிரயோஜனப்பா? என்ன நடத்த கெட்டவன்னு சொன்ன ஒவ்வொருத்தனும் ஒருத்திக்கு கணவனா இருக்காங்க, ஒருத்திக்கு பிள்ளையா இருக்காங்க. ஆனா எனக்கு நீ பெத்த பொண்ணுக்கு தகப்பனா நடந்துகிட்டியா? என்ன கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அத மறந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க சொன்னதை நிஜமாக்க போறியா?
பிரமிளா. ஆமாப்பா, நான் நடத்த கெட்டவன்னு இன்னைக்கு இந்த ஊரே சொல்லுது, நாளைக்கு உலகமும் சொல்லும். இவங்க எல்லாரும் காக்கா கூட்டம், வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அப்பா, என் பேச்ச கேளு. எனக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. நான் நடத்த கெட்டவ இல்ல நிரூபிக்கிறேன். சொல்லுப்பா, சரின்னு சொல்லுப்பா. சரி, நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக உங்க ஊருக்கு வந்தேன். அனாதைன்னு பொய் சொல்லி உங்க எல்லாரையும் நம்ப வச்சு உங்க பையன் கையாலேயே தாலி கட்டிக்கிட்டேன். நான் பண்ணது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. ஏமா அப்படி எல்லாம் பேசுற அண்ணா? சின்ன வயசுல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம். சந்தர்ப்ப சூழ்நிலை என்னென்னமோ நடந்து போச்சு. கடவுளே இப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. தமிழாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? என்னம்மா அப்படி கேக்குற? பிரமிளா என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுதானே. என்னடா இது? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. டேய், டேய் தெரியா? வாங்கடா போலாம். சரி. டேய், கொசு என்னடா? ஏ தடியா, எனக்கு தெரியாம தனியா வந்துட்டியா? இங்க என்னடா அமக்கல நடக்குது? டேய், ரமீலாக்காவை குடும்பத்தோட போய் கூட்டு வராங்கல்ல, அதான். நம்ம பிரமலக்காவா? பார்த்திபா, பார்த்திபா, என்னடா பார்த்திபா, எனக்கு தெரியாம வீடு முழுக்க அலங்காரம் பண்றீங்க. உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? அதை விடு. அடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்க. சரி, அக்கா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. உயிர கட்டாப்புக்கு ஒரு நல்ல செட்டா பார்த்து வச்சிருக்கேன். என் கூட வரியா? பகல் கட்சி பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, எவன்டாவ? ஐயா, அவன் என்னடா சொன்ன? அது பார்த்திபா, என்ன காப்பாத்து. பார்த்திபா, ஒரு தடவை இவன் பேச்சை கேட்டு நாம பட்ட பாடு ஞாபகம் இருக்குல்ல? ஓடா ஓடா. ஓடி ஓடி உழைக்கணும். என்னங்க நேரமாச்சு, போலாமா? அம்மா, நானும். நீ ஒண்ணும் வர வேண்டாம், இங்கே இரு, நாங்க போய் கூப்பிட்டு வரோம். ரமீலா, மாப்பிள, அண்ணா, மா மருமகளை கூட்டிட்டு போக வந்தீங்களா? எப்ப கூப்பிடணும் எப்ப அனுப்பணுங்கிற முகூர்த்தத்தை நீ வைக்கணுமே தவிர தேவையில்லாம அவனை போய் கேக்குற. காத்தவராயா, எங்க என் மாப்பிளைய மருமகளும்? ஏற்கனவே உடம்புல தெம்பு இல்ல, எதுக்கு வீணா ஆத்திரப்படுற? 2 பேரும் பத்திரமா இருக்காங்க. என் உடம்புல தெம்பு இல்லாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் ஆசை நிறைவேறாதுடா. நீ நிறைவேற்றலனாலும் நான் நிறைவேற்றிக்குவேன். ஏன்னா இந்த காத்தவராய நினைச்சத அந்த ஆண்டவன் நிறைவேற்றலனாலும் விட மாட்டான், தானே நிறைவேற்றிக்குவான். பாத்திபா, பாத்திபா, வந்துட்டீங்களா? அப்புறமேல பாத்திபா, அவங்க எல்லாரும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த காத்தவராயன் கடத்திட்டு போயிட்டா. காத்தவராயா, சபாஷ், பரவாயில்லையே, கிளைமேக்ஸுக்கு கரெக்டா வந்துட்ட. தனியா வந்தியா? துணைக்கு யாராவது கூட்டிட்டு வந்தியா? டேய், அறிவு இருக்கடா உனக்கு? இவனுக்கு துணையா வர யாரா இருக்காங்க? இவன் ஒரு அனாதை. சரியா சொன்ன. இவனுக்கு கீழையும் மேலையும் சேர்த்து வச்சாதான் நம்ம வழிக்கு வருவான். ஏண்டா பாத்திபா, எங்க அப்பா அம்மா மாமா எல்லாரையும் விட்டுருங்கன்னு பிச்சை எடுக்க வந்தியா? பிச்சை எடுக்க வரலடா. நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு உங்க 2 பேருக்கும் உயிரோட சமாதி கட்டத்தாண்டா வந்த. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரி நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நீ ஹீரோ மாதிரி வந்து நின்னா என்ன வாயில விரல் சூப்பர குழந்தை நினைச்சியா? உன் ஆளுங்களை காப்பாத்த வந்த ஒன்ன முதல்ல அட்ரஸ் எல்லாம் பண்றேன்டா. இவங்கிட்ட ஏன் பானவசியமா பேசிட்டு இருக்கிற? பாவம் பொண்டாட்டி இல்லாதவனுக்கு எப்படி தெரியும் கீழையும் மேலையும் சேர்த்து வைக்கணுங்கிற அந்த விஷயம்? இந்த பார்த்திபன் நினைச்சா அந்த விஷயம் மட்டும் இல்ல, உங்க பரம்பரைக்கு சேர்த்து வைப்பார். பாத்திபா, பாத்திபா, அம்மா, 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 பாத்திமா, பாத்திமா.
பிரமிளா, பிரமிளா, வாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை போதும், தயவு பண்ணி விட்டுடுப்பா. என் வம்சத்தையே பூண்டோடு அழிக்கதா அன்னைக்கு பெருசா சபதம் போட்டியே, இன்னைக்கு உன் வம்சமே அழியிற நிலைமையில இருக்கு பாத்தியா? ஏய், மனுஷனா பிறந்தா 4 பேர் மதிக்கணும். நீ இதுவரைக்கும் அநியாயம் அக்கிரமே பண்ணிக்கிட்டு இருந்த, இனிமேலாவது திருந்தி மனுஷனா வாழ். வலது காலால அரிசியை தள்ளிட்டு மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்குள்ள வாமா. வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல விரும்புறேன்.